ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம கம்ப்யூட்டரோட டெடிகேட்டட் வீடியோ மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரோட கரண்ட் வீடியோ மெமரி எவ்வளோன்னு பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு செட்டிங்ஸ்க்கு போய் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸை தொட்டு அட்வான்ஸ்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கரண்ட் வீடியோ மெமரி எவ்வளோன்னு காட்டும். இப்போ என்னோடய கரண்ட் வீடியோ மெமரி 128 MB. இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சர்ச் பாரில் போய் ரெஜ் எடிட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதில் ஹெச்கி லோக்கல் மிஷினை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு தான் கிளிக் பண்ணி இன்டெல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ கீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜிஎம்எம் அப்படின்னு கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎம்எம்மை ரைட் கிளிக் பண்ணி நியூ டிவேர்ட் 32 பிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த டைப்பிங் பாரில் டெடிகேட்டட் செக்மெண்ட் சைஸ் அப்படின்னு நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் கூட மாறாமல். டைப் பண்ண பிறகு அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்னு ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணி உங்கள் ரேமுக்கு ஏற்றாப்புல அங்கே நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்து இந்த பேஜை விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸுக்கு போய் அட்வான்ஸ்டு டிஸ்பிளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணி டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்னோடய வீடியோ மெமரி 128 MBலேருந்து 576 MBயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.